பேராசை சிச்சு காகம். சிச்சு வீட்டுக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சின்னுவ சத்தமா கூப்பிட்டா. டே சின்னோ, அந்த பருப்புல ஒரு சொம்பு தண்ணியை கலக்க சொன்னனே, கலந்தியா? பருப்பு ரொம்ப திக்கா இருந்தா எல்லாரும் வந்து சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த அரிசியிலே கொஞ்சம் நெய்ய கலக்க சொன்னனே, கலந்தியா? சாப்பாடு அதிகமா இருக்கணும். அம்மா, ஏற்கனவே ஊத்துன தண்ணியில அது பருப்பு மாதிரி இல்ல, ஏதோ மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கு. நேத்து லூசி அத்தை சாப்பாடை சாப்பிட்டு இது சாப்பாடா கஞ்சியான்னு கேட்டாங்க. அப்புறம் இது சாம்பாரா இல்ல மஞ்சள் தண்ணியான்னு கேட்டாங்க. ஏமா சாப்பாடை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்க? வாய மூடுறா, உனக்கு சாப்பாட்டை பத்தி என்ன தெரியும்? அரிசி கூட நொய்யு போட்டா சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியா எல்லாரும் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நமக்கு அரிசி மிச்சமாகும். அது மட்டும் இல்ல, மோர் எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியில வரவன் அவன் முகத்தை பாத்துக்கணும். சரி, நேத்து வாழை இலைய கழுவி காயப்பட சொன்னே, போட்டியா? அம்மா, நேத்து வாழையில சுத்தமா வாடியே போச்சுமா, அதுல சாப்பாடு போட வேண்டாமா? டேய், வாடி போன இலையா இருந்தா இப்ப என்னடா? யாராவது கேட்டா இது புதுரிசைன்னு கலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லு. போ வேலையை பாரு. அப்பதான் வெயில நடந்து சோட்டு பன்னு 2 பேருமே ரொம்பவும் சோர்வா அந்த பக்கமா வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப அதிகமா பசி இருந்துச்சு. சிச்சு, கஷ்டப்பட்டு இங்க வந்தோம். இந்த வெயில்ல நடந்து நடந்து ரொம்ப பசி எடுக்குது. கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு போடு, அப்படியே குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. அப்ப சிச்சு காக்கா சோட்டுவை பார்த்து, சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, ஒரு இலை சாப்பாட்டுக்கு 3 ரூபாய் ஆகும். அதே மாதிரி மோர் வேணும்னா 4 ரூபாய் ஆகும். முதல்ல காசு இருக்கான்னு பாத்துக்கோ. என்கிட்ட கடனு டிஸ்கவுண்ட்னு எதுவுமே இல்ல. என்னது, 3 ரூபாவா? நேத்து வரைக்கும் 1 ரூபாய் தானே ஆண்டி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மோர்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி 2 ரூபாய் அதிகம் கேக்குறீங்க? நேத்து மாதிரியே இன்னைக்கு இருக்க முடியுமா? இப்பெல்லாம் வெயில் இல்ல, அதனால காஞ்ச விறகும் கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் விலையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சமையல்காரனும் சரியா சமைக்கணும்ல, அதுக்கு உங்ககிட்ட சரியா காசு வாங்கணும்ல. பக்கத்து ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா? சோட்டு வேற வழி இல்லாம சரின்னு சாப்பிட உள்ள போனா. ஆனா சாப்பாடு நல்லால, குடிச்ச மோரும் நல்லால, ரொம்பவும் சோர்வாதான் வெளியில வந்தா. சரியா அப்பதான் துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி 2 பேரும் ஒரு பழைய பித்த பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. துணியோட முகத்துல ஏதோ ஒரு தெளிவு தெரிஞ்சுது. அவ ரொம்பவும் பந்தாவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஆமா, வணக்கம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எங்களுக்கு கொஞ்சம் விருந்து சாப்பாடு கிடைக்குமா? வயிறும் நிறையணும், மனசும் நிறையிற மாதிரி இருக்கணும். சிச்சு துணியோட அழுக்கு துணிய பார்த்து, என்னது விருந்தா? ஏன், உனக்கு என் கடையில பிச்சை எடுக்கிறத விட்டா வேற கடை எதுவும் கிடைக்கலையா? வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கோ. என்னோட கடைக்கு விஐபி கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. துணி சிரிச்சுக்கிட்டே அவளுடைய பையில இருக்கிற காசு சத்தத்தை பைய அசைச்சு காட்டி, அம்மா, என்ன ஆளை பார்த்து எடை போடாதீங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா எனக்கு ராஜ விருந்து தான் வேணும். நல்ல ஒரு பெரிய வாழலை, அதுல சாப்பாடு, சாம்பாரு, காரக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், பொரியல், இது எல்லாம் இருந்தா உங்களுக்கு நான் 5 ரூபாய் கொடுக்கறேன். துணியோட பையில காசு சத்தம் கேட்டதும் சிச்சுவோட முகம் மாறி போச்சு. அப்ப சிச்சு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ, வாங்கம்மா வாங்க. நீங்க ஏதோ ஜமீன்தார் பரம்பரைன்னு நினைக்கிறேன். உங்களை ஆளை பார்த்து எடை போட்டது தப்புதான். டேய் சின்னோ, அந்த சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணு. அந்த சாப்பாட்டுல கல் ஏதாவது இருந்தா எடுத்துடா. அப்படியே அந்த பாயசத்துல கொஞ்சம் நிறைய முந்திரி பருப்பை வறுத்து போடு. வாங்க வாங்க, வந்து உக்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். துணி சரி அப்படின்னு உள்ள வந்து உக்காந்தா. அவ பையில இருக்கிற ஒரு பட்டு துணியை எடுத்து அந்த பித்தளை தட்டை தொடச்சு கீழே வச்சா. இத தூரத்துல இருந்து சிச்சு பாத்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு அந்த பித்தளை தட்டு மேல ஒரு கண்ணு போச்சு. என்னங்க, சாப்பிட்ற நேரத்துல இந்த தட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு சென்டிமெண்டா இல்ல ஏதாவது பேய் தட்டா? அப்போ துணி அங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து, இங்க பாருங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. இது சாதாரண தட்டு இல்ல, இது அச்சய பாத்திரம். இதுக்கும் பசி எடுக்கும். நான் சாப்பிடும் போது கொஞ்சமா இதுக்கு நைவேத்தியம் வைக்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா இது எனக்கு ஒரு தங்க காசு கொடுக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும். அதை கேட்டு சிச்சு ஆச்சரியமா, என்னது, இந்த பித்தளை தட்டு அச்சய பாத்திரமா தினமும் ஒரு தங்க காசு கொடுக்குமா? துணி, நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி பாருங்க, இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, என் பாத்திரம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. துணி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓம் சாப்பாடாய நமஹா. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தா எனக்காக ஒரு தங்க காசு கொடு அப்படின்னு சொல்லி தட்டை தட்டுற மாதிரி ஒரு தங்க காசை அந்த தட்டுல தூக்கி போட்டா. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டதும் சிச்சு காக்கா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இந்தாங்க சிச்சு,
உங்களுக்காக இன்னைக்கு இந்த தங்க காசையே நான் கொடுக்க போறேன். என் தட்டு கொடுத்த தங்க காசுக்கு நீங்க தான் சொந்தக்காரி. எனக்கு நீங்க வேற எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. சிச்சு அந்த தங்க காசை பார்த்து சந்தோஷமா, அட கடவுளே, உண்மையான தங்கம். டோனி, இனிமே நீ தான் எனக்கு உயிர் தோழி. நீ எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கு. நாளைக்கு காலையில உனக்கு வடை பாயசம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போ. அன்னைக்கு ராத்திரி சிச்சுவுக்கு தூக்கம் வரல. அந்த தட்டு என்கிட்ட இருந்தா இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரி. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டா. அடுத்த நாள் காலையில சிச்சுவோட சாதாரண ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு மாறுச்சு. துணிக்காக பலவிதமான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா சிச்சு. அம்மா, என்னம்மா இது? இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் செலவு பண்ணி துணியாத்துக்கு ஏமா இந்த சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சாப்பாடு இல்லம்மா, நம்ம சொத்தெல்லாம் கரைஞ்சுக்கிட்டு இருக்குமா. டேய் பைத்தியக்காரா, நான் செலவு பண்ற மாதிரி உனக்கு தோணுதா? இது செலவில்லடா, இது இன்வெஸ்ட்மெண்ட். இது பிசினஸ் ஐடியாடா. துணிக்கு நல்ல சாப்பாடு போட்டாதானே அந்த அச்சய பாத்திரம் எனக்கு தங்க காசை கொடுக்கும். போ, அந்த பாயசத்துல இன்னும் கொஞ்சம் முந்திரிய வறுத்து போடு. வேலையை பாருடா. இப்படியே 4 நாள் ஆச்சு. 4 நாளா துணிக்கு ராஜ விருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தா சிச்சு. ஆனா சில நாட்கள்ல இன்னைக்கு பாத்திரம் தங்க காசு கொடுக்கல சிச்சு. ஒருவேளை இந்த சாப்பாட்டுல ஏதாவது கலப்படம் பண்ணிருக்கியோ என்னவோ, அதனாலதான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. கடைசில சிச்சு அவருடைய சொத்து எல்லாத்தையுமே வித்து துணிக்கு நல்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. டோனி, நீ எதுவும் நினைச்சுக்கலனா இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுக்கறியா? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என்கிட்ட இருக்கிற 100 தங்க காசை வேணும்னாலும் கொடுக்கற. ஏன்னா இந்த வயசுல இன்னும் என்னால அதிகமா அடுப்பு கிட்ட கஷ்டப்பட முடியாது இல்லையா? அப்போ துணி கொடுக்க விருப்பம் இல்லாத மாதிரி, ஐயோ, இது என் பரம்பரை சொத்து சிச்சு, எங்க தாத்தாங்க சாபம் எனக்கு கிடைச்சிரும், என்னால கொடுக்க முடியாது. டோனி, அப்படி சொல்லாத. என்கிட்ட இருக்கிற எல்லா நகையையும் நான் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் டோனி, கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த தட்டை எனக்காக கொடுத்துரு. சரி சிச்சு, இந்த 4 நாளா என்னையும் என் பொண்ணையும் நீ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு கொடுக்கறேன். ஆனா ஒண்ணு, இந்த பாத்திரத்தை பயன்படுத்துறவங்க மனசு சுத்தமா இருக்கணும். உன் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த கலப்படமும் இல்லாத நல்ல சாப்பாட்டை தான் போடணும். அப்பதான் இது தங்கத்தை கொடுக்கும். நீ ஏமாத்த நினைச்சனா இது தங்கத்தை கொடுக்காது. கண்டிப்பா டோனி, நாளையில இருந்து இந்த ஊர்ல எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறேன். எனக்கு அவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு நினைச்சு அந்த பாத்திரம் கைக்கு வரட்டும், எல்லாரையும் துரத்திடுறேன் அப்படின்னு நினைச்சா. சிச்சு இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச 1000 தங்க காசுகளை ஒரு மூட்டையில போட்டு துணி கிட்ட கொடுத்தா. துணி அதை எல்லாத்தையுமே அவ பையில எடுத்து போட்டுக்கிட்டா. அந்த பித்தளை பாத்திரத்தை கொடுத்தா. அன்னைக்கு ராத்திரியே துணி பூஜி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, அடுத்த நாள் காலையில சிச்சு ரொம்பவும் உற்சாகமா இருந்தா. ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கடைக்கிட்ட வர சொன்னா. வாங்க வாங்க, இன்னில இருந்து என் கடையில எல்லாருக்குமே இலவச சாப்பாடு தான். யாருமே அதுக்கு ₹1 கட்ட தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறேன். அட என்ன சிச்சு, வெயில்ல அதிக நேரம் நின்னு உன் மூளை குழம்பி போச்சா? இல்ல உனக்கு புதையில ஏதாவது கிடைச்சதா? ஆமா மஹி, நிதி தான் கிடைச்சிருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் வந்து திருப்தியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு அதுக்கப்புறமா சாமி அறைக்குள்ள அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு கதவை சாத்திட்டு துணி அவளுக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னா. அச்சே பாத்திரமே, எனக்கு ஒரு தங்க காசை கொடு அப்படின்னு அந்த தட்டை தட்டுனா. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா தங்க காசு மட்டும் வரவே இல்ல. அப்ப அந்த பாத்திரத்துல கீழே ஒட்டி இருந்த ஒரு பேப்பர் கீழே வந்து விழுந்துச்சு. அத சின்ன எடுத்து படிச்சான். அம்மா, இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? இங்க பாரு சிச்சு, இத்தனை நாளா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சாப்பாடு போடுறேன்னு ஏமாத்தி காசை நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த. பசியோடு வரவங்களை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்காக தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு போட்டிருக்கல, அந்த சாப்பாட்டுனால உன்னுடைய பாவம் கொஞ்சமாவது கழிஞ்சா நல்லா இருக்கும். இப்படிக்கு துணிக்குருவி. சிச்சுவோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என் நகை, என் தங்க காசு எல்லாம் போச்சே. என் சொத்தை வித்துல எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அவ பேராசைதான் அவளுக்கு பெரிய நஷ்டமா இருந்துச்சு. பாத்தியா சிச்சு, எதுக்குமே அளவா ஆசைப்படணும். இன்னொருத்தங்களை நீ ஏமாத்த நினைச்சா கடைசியில நீ தான் ஏமாந்து நிப்ப. சிச்சு, இந்த பித்தளை தட்டை உனக்கு ஞாபகார்த்தமா உன் சமையலறையிலேயே வச்சுக்கோ. அப்பதான் இனிமே நீ தப்பு பண்ண மாட்ட. இன்னொரு பக்கம் துணிக்குருவி அந்த தங்க காசை வச்சு ஒரு பெரிய வீட்டை கட்டி மிச்சம் இருக்கிற பணத்துல வரவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டா.
இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா அவருடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து நியாயமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் காலையில டொனி வீட்டு வாசல்லையே அழகா சமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. அம்மா நீ சூப்பர்மா, புத்திசாலித்தானே இருந்தா சிச்சு அத்தை மாதிரி ஏமாத்துறவங்கள கூட ஏமாத்தலாம் அப்படின்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சிருக்கேம்மா. ஆமா புஜி, இன்னொருத்தங்களை ஏமாத்தி சம்பாதிச்சது நம்ம கிட்ட நிலையா நிக்காது. எப்பவுமே ஒருத்தங்களை ஏமாத்த நினைச்சா கடைசியில நாம தான் ஏமாறுவோன்னு சிச்சுவுக்கு தெரிஞ்சா போதும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். இன்னொருத்தங்களை ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா அந்த கடவுள் நம்மள வாழ்க்கையில ஏமாத்திடுவான். குளிரில் 20 ரூபாய் சாப்பாடு. டிசம்பர்ல குளிர் அதிகமா இருந்துச்சு. அந்த குளிர் இப்ப பறவைங்களோட கிராமத்துல இருந்துச்சு. பனி அதிகமா பொழியறதுனால சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சே பல நாட்கள் ஆயிடுச்சு. வானிலை சுத்தமா அப்படி மாறி போனதுனால பறவைங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. வேலையும் நடக்கல, வியாபாரமும் நடக்கல. சேர்த்து வச்சிருந்த சாப்பாடும் தீர்ந்து போச்சு. கையில ஒத்த ரூபாவும் இல்ல. பறவைங்களோட கண்ணுல பசி, பயம், ஏக்கம், இதை தவிர வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துல பிசினாரி அப்படின்னு பேர் வாங்கின சிச்சு காக்கா எடுத்த ஒரு முடிவால அந்த கிராமத்தோட தலையெழுத்தே மாறுச்சு. காலையில 8 மணி ஆனாலும் ராத்திரி மாதிரி இருட்டாதான் இருந்துச்சு. ஊரே அமைதியா இருந்துச்சு. அந்த அமைதியான ஊர்ல குழந்தைங்களோட அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே துணிக்குருவி, புஜ்ஜி குருவி, சோட்டு கிளி, மகிக்கழுகு, லூசிபுரா எல்லாரும் உட்காந்து சோகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி குளிர் தாங்க முடியாம கண்ணுல கண்ணீரோட, சோட்டு காலையில புஜ்ஜி பசிக்குதுன்னு சொன்னப்போ சமைச்சு கொடுக்க வீட்டுல எதுவுமே இல்ல, சுடுதண்ணிய குடிச்சு பசிய தீர்த்துக்குமான்னு சொன்ன. அப்ப என் பொண்ணு ஒரு பார்வை என்ன பார்த்தா. அந்த பார்வையில ஒரு தாயா நான் உண்மையிலேயே தோத்து போயிட்டேன் சோட்டு அப்படின்னு சொல்லி துணி அழுவும் போது சோட்டு சமாதானப்படுத்தி, எல்லாருடைய நிலைமையும் அதுதான் துணி, கவலைப்படாத. எங்க வீட்டுலயும் காய்கறி சுத்தமா இல்ல, அரிசி இல்ல, மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல எந்த கடையும் இல்ல. பன்னு பசி தாங்க முடியாம பேப்பரை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து நான் 1 மணி நேரம் அழுதேன். நாம பொழைக்க போறோமோ சாக போறோமோ. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த லூசிபுரா, நாம என்ன ஆக போறோம்னு எனக்கும் தான் தெரியல. பசிக்குது, ஆனா வேலையும் இல்ல, வீட்டுல சாப்பாடு இல்ல. நேத்து ஒருத்தவங்க வீட்டுல போய் ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இங்க திங்க எதுவும் இல்ல, உனக்கு என்னத்த கொடுக்க போன்னு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆனா சின்ன குழந்தைங்க பன்னு, சின்னு, புஜ்ஜி இவங்க பசின்னு கத்தும் போது என்னால தாங்கிக்க முடியல. கடவுளே, எங்களுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? அப்பதான் பன்னு கிளி அங்க மெதுவா நடந்து வந்தான். எப்பவுமே சுறுசுறுப்பா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு எல்லாரையும் பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பன்னு இன்னைக்கு பார்க்க ரொம்ப மெலிஞ்சி சோர்வா இருந்தான். அப்ப பன்னு ரொம்ப சோர்வா, அம்மா அம்மா எனக்கு வயிறெல்லாம் எரியுது, வயிற்றுக்குள்ள யாரோ தீப்பத்தி வச்ச மாதிரி இருக்கு. அம்மா யாராவது சாப்பிட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த வாழைப்பழ தோளாவது கொண்டு வந்து கொடுமா, அதை சாப்பிட்டுக்கிறேன், அப்படியாவது பசி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு பன்னு சொன்னது கேட்டு சோட்டு கிளி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் அங்க நின்னுக்கிட்டு இருந்த எல்லாருடைய கண்ணுல கூட கண்ணீர் தான் இருந்துச்சு. பசியோட கொடுமை எப்படி இருக்கும்னு அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்பதான் தூரத்துல இருந்து தான் வீட்டு ஜன்னல் வழியா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா. எப்பவுமே சுயநலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சிச்சு காக்கா பன்னு சொன்னதை கேட்டு அவளால அதை தாங்கிக்கவே முடியல. பன்னுவோட அழுக சத்தம் அவ காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, பன்னு அழுதுகிட்டு இருக்கானா? இந்த பையன் அழுதுனா பார்த்ததே இல்லையே. ஆண்டி லட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வந்து நிப்பானே, இல்ல போடான்னு திட்டி அனுப்புவேனே, இன்னைக்கு ஒரு வாழைப்பழ தோல் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறானே. இந்த மாதிரி நேரத்துல இவங்களுக்கு உதவி செய்யாம நான் மட்டும் சாப்பிட்டேனா நான் சாப்பிடுறது சாப்பாடே இல்ல. சிச்சு காக்கா அதோட கஞ்சத்தனமும் மனசாட்சிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில மனசாட்சியே தான் ஜெயிச்சுது. ஆமா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசியை தீர்த்து வைக்கணும். பசியை தீர்க்க பயன்படாத பணமும் அரிசியும் இருந்து என்ன புண்ணியம்? அது பணத்துக்கு மேல இருக்கிற பூ மாதிரி தான், எதுக்குமே பயன்படாது. சிச்சு காக்கா உடனே அவளுடைய பெட்ரூமுக்கு போனா. அங்க பீரோல துணிகளுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு மண் உண்டியலை வெளியில எடுத்தா. அது ரொம்ப கனமா இருந்துச்சு. அது சிச்சு காக்கா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம். சிச்சு காக்கா அத பார்த்து, இது இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச பணம், இதுல இருந்து 1 ரூபாவை கூட என்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்திக்கல. ஏன்னா
அடுத்து வர பொங்கலுக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கி அதை போட்டுக்கிட்டு ஊஜனங்க முன்னாடி கெத்தா சுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. சிச்சு காக்கா கண் எதிர்க்க தங்க சங்கிலி வந்து போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பன்னு அழுத சத்தம் அவ காதுல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா அவருடைய கண்ணை மூடிக்கிட்டா. ஒரு நொடியில ஒரு முடிவெடுத்தா. சீச்சி, குழந்தையோட பசிக்கு முன்னாடி தங்க நகையெல்லாம் ஒரு விஷயமா? இந்த தங்க நகையை நான் ஒரு நாள் போட்டுப்பேன், அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். மத்தபடி அது எதுக்கு பயன்பட போகுது? சிச்சு காக்கா அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சது. உடைச்ச உடனேயே பெரிய சத்தத்தோட நோட்டும் சில்லற காசும் கீழே விழுந்துச்சு. அப்பதான் சின்ன காக்கா அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா கிட்ட வந்தான். அம்மா, என்னாச்சு? அட, இது நீ சேர்த்து வச்ச பணமாச்சே, இதை வச்சுதானே நீ சங்கிலி வாங்கணும்னு நினைச்ச? அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே, இல்லடா சின்ன, இப்போ இது தங்க சங்கிலி வாங்குறதுக்காக பயன்பட போறதில்ல, மத்தவங்க உயிர் காப்பாத்த பயன்பட போகுது. புரியலம்மா, நம்ம ஊர்ல எல்லாரும் பட்னியா இருக்காங்கடா. நான் இந்த பணத்தை வச்சு தங்கத்தை வாங்க போறதில்ல, மளிகை சாமான் வாங்கி எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்க போறேன். காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போட்டோம், இல்லாதவங்களுக்கு இலவசமா கொடுக்க போறேன். எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல. சின்ன காக்கா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீ ரொம்ப கிரேட்டுமா. உன்னை எல்லாரும் கஞ்ச பீஸ்னாரின்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி உனக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கு. அந்த தங்க சங்கிலி முக்கியம் இல்லம்மா, உன் மனசே தங்கம்தாம்மா. அடுத்த நாள் காலையிலயும் ஊருக்குள்ள பனி அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பாத்திரத்துல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த புகை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சின்னோ, அரிசி ஊற வச்சிட்டியா? பருப்பு ஊற வச்சிட்டியா? காய்கறி நறுக்கிட்டியா? சீக்கிரம், மதியம் 1 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல. சுட சுட சமைக்கும் போது வர அந்த சாம்பார் மனமும் அந்த சாப்பாடு மனமும் ஊர் முழுக்க காத்தோட காத்தா பரவுச்சு. ஏற்கனவே பசியோட இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே அந்த வாசம் வந்த உடனே அவங்களுடைய பசி இன்னும் அதிகமாச்சு. அம்மா, இது என்ன வாசனை? எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடு வாசமா? ஆமா பண்ணு, சிச்சு வீட்டு வாசல்ல இருந்து தான் வருது. ஏதோ போர்டு கூட தொங்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிச்சுவோட வீட்டு வாசலுக்கு போனாங்க. அங்க போர்டுல சிச்சு காக்காவோட சாப்பாடு விலை 20 ரூபாய் மட்டும்தான், வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி போட்டிருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த காலத்துல 20 ரூபாய்க்கு ஒரு டீ கூட கிடைக்காது, இதுல சாப்பாடா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டயும், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சாப்பாடு தயாரா இருக்கு, சுட சுட சாப்பிடுங்க. அப்போ பன்னுக்கிளி சிச்சு காக்காவை பார்த்து, ஆண்டி, என்கிட்ட 20 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் மட்டும்தான் இருக்கு, அதனால பாதி சாப்பாடாவது கொடுக்குறீங்களா ப்ளீஸ் ஆண்டி, ரொம்ப பசிக்குது. பன்னு அப்படி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா அழுதுகிட்டே, உனக்கு பைத்தியமாடா? நான் 20 ரூபாய் சாப்பாடுன்னு போட்டது பெரியவங்களுக்காக, சின்ன பசங்களுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். காசு இருக்கிறவங்க காசு கொடுத்துட்டு சாப்பிட்டு போங்க, இல்லாதவங்க சும்மா சாப்பிட்டு போங்க. சிச்சு காக்கா ஒரு பெரிய தட்டுல நிறைய சுட சுட சாப்பாடு, பக்கத்திலேயே சாம்பாரு, கொஞ்சம் நெய், பக்கத்துல கொஞ்சம் ஊறுகாய், அப்பளம் எல்லாத்தையுமே வச்சு பன்னுவுக்கு கொடுத்தான். பன்னு அந்த சாப்பாடை பார்த்த உடனே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து சுட சுட சாப்பாடுல விழுந்துச்சு. அப்பாடா, சாப்பாடு பார்த்தே ரொம்ப நாளாச்சு, என் உயிர் போகாம காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் ஆண்டி. துணிக்குருவி அழுதுகிட்டே சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு, இன்னைக்கு நீ என் பார்வையில கடவுள் மாதிரி தெரியற. உன் தங்க நகை வாங்குறதுக்கான பணம் தானே இது? ஆமா டோனி ஆண்டி, அம்மா நகை வாங்க வச்சிருந்த பணத்துல தான் இந்த சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அப்போ சோட்டுக்கிளி சிச்சு பக்கத்துல வந்து, சிச்சு, உன்னை இத்தனை நாளா நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், கஞ்ச பிஸ்னாரின்னு கூப்பிட்டோம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. ஆமா சிச்சு, நீ இவ்வளவு பெரிய உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கஷ்ட காலத்துல உதவி செய்யறவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அட என்ன இது, வந்து சாப்பிட சொன்ன எல்லாரும் என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா? சாப்பாடு சுட சுட இருந்தாதான் நல்லா இருக்கும், ஆறி போனா நல்லா இருக்காது, சாப்பிடுங்க. அப்படியே சிச்சு காக்கா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எனர்ஜியே கிடைச்சது. பன்னுவும் இப்போ எழுந்துருச்சு நின்னா. சிச்சு, நாளையில இருந்து நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம், நான் வந்து உனக்கு காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி கொடுக்கறேன். நான் சமைக்கிறேன், நான் சமைச்சா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இலை கொண்டு வரேன், சாப்பாடு பரிமாறுறேன். அப்போ நான் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட் எல்லாம் கழுவி வச்சிடுறேன். எல்லாரும் சிரிச்சாங்க. உண்மையாதான் ஆண்டி, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் கடன் பட்டிருக்கேன்ல. அன்னையில இருந்து அந்த குளிர்காலம் முடிகிற வரைக்குமே சிச்சு காக்காவோட வீடு ஒரு அன்னசத்திரமா மாறுச்சு. யாரும் பசியோட இருக்கவே இல்ல. சிச்சு காக்காவோட கழுத்துல தங்க சங்கிலி இல்லதான், ஆனா
ஊர்க்காரங்க எல்லாருமே கொட்டுன பாசத்துல அவளுக்கு தங்க சங்கிலி பெருசாவே தெரியல. எப்பவுமே பணத்தை சேர்த்து வைக்கிறவன் பணக்காரன் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய பசியை தீர்த்து வைக்கிறவன் தான் பணக்காரன். சிச்சு காக்காவோட கதை நமக்கு சொல்றது ஒண்ணுதான், சேர்த்து வைக்கிறது சுயநலம், பகிர்ந்து கொடுக்கறது நல்ல குணம்.